காட்டு. வலிக்குதா? நீ எதுக்கு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, விட வேண்டியதானே? அதை எப்படி விட முடியும்? கஷ்டப்பட்டு கம்ப சுத்தி நீ ஜெயிச்சு அவங்களுக்கு முதல் மரியாதை வாங்கி கொடுத்த. ஆனா அவங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லாம திட்டிட்டே இருப்பாங்களா? செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது ரேவதி. செஞ்சதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனா அவங்க தான் சொல்ல வைக்கிறாங்க. நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து எந்தெந்த வகையில அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு வகையிலயும் அவமானப்படுத்துறாங்க. நீ அமைதியா இருக்கின்றதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப அவமானப்படுத்தினா என்னால எப்படி தாங்க முடியும்? அவங்க குணம் தான் உனக்கு தெரியும்ல. நீ இப்படி பேசுறதால அவங்க எதையும் மாத்திக்க போறதில்ல. அவங்க உன்னை அவமரியாதை செஞ்சா பதிலுக்கு நானும் அவங்களை எதிர்த்துட்டே தான் இருப்பேன். அவங்க பேசுறதுனாலதான் சித்தியும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? சரி, நான் கிளம்புறேன். உன் அம்மா நான் இப்படி உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தா டென்ஷன் தான் ஆவாங்க. ஏன்? இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல ஒன்னா தானே இருந்தோம். இதுக்கு முன்னாடி உன் அம்மா என்ன இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. இப்படி ரூம்ல தனியா சந்திக்கிறது கூட கொஞ்சம் கிக்கா தான் இருக்கு. ஏன் இப்படி பாக்குற? நான் ஏன் புருஷனை பாக்குறேன், பாத்துக்கிட்டே இருப்பேன். யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் நிறைய கனவு கண்டேன். ஆனா அதெல்லாம் இப்ப நடக்காது போல இருக்கு. கனவா? என்ன கனவு? இந்த வருஷம் பொங்கலை எப்படி எல்லாம் கொண்டாடணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. எப்படி கொண்டாடணும்னு நினைச்சேன்? பொங்கல் அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு நம்ம 2 பேரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஏன் கையால பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு